கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. மகாபலிபுரத்துல டெய்லரிங்க பிஸ்னஸா பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண் தொழிலதிபர் நசீமா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பத்தியும் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல நானும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை நீங்க கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்கேன். என் பேர் நசீமா, மாமல்லபுரம்ல இருக்கேன். நான் என்னோட கணவர் இல்லை. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்னோட பையன் 24 வயசு, MBA முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணுக்கு வயசு 21, அவங்க PG பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட பிசினஸ் நான் மகாபலிபுரம்லேயே தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பெண் தொழிலதிபரா இருக்கு. இதுதான் என்னை பத்திர பேசிக்கான அறிமுகம். பிஸ்னஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தையல் தொழில எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் 23 வருஷமா இந்த ஃபீல்டுல தான் இருக்கேன். நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிச்சேன். அதாவது என்ன எதுவும் தெரியாம ஏதோ கத்துக்கணும், நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா போக போக அதோட வளர்ச்சி எனக்கே தெரிஞ்சது. இப்போ நிறைய மாற்றங்கள், நிறைய இப்போ பேஸே அடையாளமே இப்போ இந்த தையல் தொழில் தான். என்னோட பேர் சொல்லி என்னோட ஊர்ல கேட்டாங்கன்னா நீங்க போங்க, அங்கதான் போங்க அப்படின்ற அளவுக்கு அறிமுகத்தை என்னோட இந்த தையல் தொழில் தான் எனக்கு கொடுத்துருக்கு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம் இந்த தொழிலை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு. நாமளும் இந்த மாதிரி ஒரு தையல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? அதுக்கான காரணம் என்ன? முதல்ல நான் எனக்கு தேவையான துணிகளை நானே தான் தச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல நான் வீடு எனக்கு பக்கத்துல மாமல்லபுரம் பக்கத்துல பூஞ்சேரி அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் நான் வச்சுட்டு இருக்கேன். அங்க இருக்கிற மக்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிளவுஸ் சல்வார் எல்லாம் தச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ தைக்கும் போது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 50 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி, நம்ம இதையே ஏன் நம்ம செய்யக்கூடாது, அவசர நேரத்துக்கு வீட்டோட சூழ்நிலைகளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு கடையில சேல்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட சம்பளம் 1000 ரூபாய். என்னோட அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்க. அவங்கள பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட சம்பளத்தை நான் அப்படியே அம்மாவுக்கு கொடுத்துருவேன். என்னோட கணவர் தான் என்னை கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல நான் தையல் வீட்லயே தச்சுட்டு அக்கம் பக்கத்துல தச்சு கொடுக்கும்போது அதுல வந்த வருமானம் ஏதோ ஒரு நேரத்துல என்னோட குழந்தைகளுக்கு ஒரு பால் வாங்கவோ ஏதோ ஒன்று அவசரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு 4-5 வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறம் குடும்ப சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ஏன் இதை தடையா வைக்க கூடாது, நம்ம நல்லா தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2013 தான் நான் ஆரம்பிச்சேன். என்னோட தோழி ஒருத்தவங்க தான் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க, ஏன் நசீமா இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2013 ஆரம்பிச்சு ஒரு 2 மிஷினோட ஆரம்பிச்சேன். இப்போ என்கிட்ட ஒரு 10 மிஷின் இருக்கு. நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியுது என்னால. ஆரம்பிச்சது இதுதான் பேஸ். வீட்டோட சூழ்நிலைக்காக ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸை கிட்டத்தட்ட 10 மிஷினை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த பிஸ்னஸை ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணீங்க? முதலீடுன்னு பார்த்தா எனக்கு அப்போ என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. சாதா சின்ன மிஷின் தான் வச்சிருந்தேன், உஷா மிஷின் தான் வச்சிருந்தேன். அப்போ அந்த மிஷின் 3000 ரூபாய். அதுக்கப்புறம் நான் EMI அப்ளை பண்ணி ஒரு 2 மிஷின் வாங்கினேன், பெரிய மிஷின். மொத்தம் என்னோட முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். அது கடனாக தான் வாங்கினேன். அப்புறம் கடையோட அட்வான்ஸ் ஒருத்தவங்க கிட்ட கடன் கேட்டிருந்தேன். அப்படி இப்படி மொத்தம் பார்த்தா ஒரு 50,000 ரூபாய் எனக்கு முதலீடு தேவைப்பட்டுச்சு நான் ஆரம்பிக்கும் போது. அடுத்ததா எந்த ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துக்கும் போதும் அதுக்கு ஸ்டார்டிங்லயே மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க்கான ஒன்று தான். உங்களுக்குமே இந்த பிஸ்னஸ்ல ஸ்டார்டிங்லயும் சரி இப்பயும் சரி மக்கள் கிட்ட வரவேற்புங்கிறது எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்ல டிசைன்ஸ் எல்லாம் நான் நல்லா பண்ணுவேன் ப்ளவுஸ். ஸோ ஆரம்பத்துல நல்லா இருந்தது. ஆனா இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்து அந்த வேலையை வாங்கும்போது நிறைய சரிவு இருந்தது அந்த பிசினஸ்ல. ஒரு வருஷம்
ரொம்ப லாஸ். ஆனாலுமே வந்து நான் ரொம்ப நேசிச்சு பண்ற வேலை அப்படின்றதால நான் அதை விடவே இல்லை. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது. நான் தைக்காம ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க ஒரு 2 பேர். என்கிட்டயே கத்துக்கிட்டவங்களுக்கு வந்து நான் வேலை கொடுத்தேன். ஸோ அது சரியில்லாம இருக்கும்போது நானே வந்து அந்த இடத்துல உட்காந்து கஸ்டமர்ஸோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு 1 வருஷம் தாக்கு பிடிச்சேன். தாக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வரவேற்பு ஆரம்பிச்சிருச்சு. கடையோட நேம் வந்து நான் பிராண்டிங்கா கன்வெர்ட் பண்ணேன். நியூ இமேஜினேஷன் ஃபேப்ரிக் டிசைனர்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடையாளமே இப்ப வரைக்கும் அதுதான். இப்ப கூட மகாபலிபுரத்துல வந்து நீங்க பிளவுஸ் எங்கேயாச்சும் தைக்கணும்னு சொல்லி யாராச்சும் புதுசா வந்து கேட்டாங்கன்னா நியூ இமேஜினேஷன்ஸ் போங்க அப்படின்ற அளவுக்கு அந்த பிசினஸ் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஆரம்பத்துல எல்லா பிசினஸுமே வந்து அப்படிதான் இருக்கும். நான் நிறைய படிச்சேன். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூகுள்ல போயிட்டு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்குது, என்ன பண்ணலாம், எப்படி நான் ஒரு கஸ்டமரை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னமும் வச்சிருக்கேன் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட. ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் பயப்படலை. தொடர்ந்து நம்ம செய்வோம், தொடர்ந்து செஞ்ச எதுலையுமே வந்து சக்சஸ் இருக்கும். தோல்வியும் வந்து வெற்றியோட ஒரு ஒரு புரிதல் தான் அப்படின்றது வந்து எனக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் மாமல்லபுரம்ல நம்பர் 1 டெய்லரிங் ஷாப், உமன் டு உமன் டெய்லரிங் ஷாப் அப்படின்னா நியூ இமேஜினேஷன்ஸ் அப்படின்றத நான் பெருமையாவே சொல்லிக்கிறேன். எவ்வளோதான் நிறைய லாஸ் ஆனாலும் கஸ்டமரோட தேவையை பூர்த்தி செஞ்சு ஒரு நம்பர் ஒன்னா இந்த பிஸ்னஸை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ அது மூலமாக இந்த தையல் கலை தொழிலை எப்படி நீங்கள் வளர்ச்சி அடைந்த ஒரு தொழிலாக மாற்றுனீங்க? ஆரம்பத்துல வந்து டிவி இங்க லோக்கல் சேனல் இருக்கும். லோக்கல் சேனல்ல வந்து நாங்கள் ஆடு கொடுத்தோம். அப்போ அங்க இருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சேனல்ல வந்து மாசம் மாசம் வந்து ஒரு 500 ரூபாய் ரெண்ட் கட்டிட்டு இது மாதிரி பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் தையலகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும். இப்பதான் வந்து இந்த டிஷ் எல்லாம் வந்துச்சு. அப்போ கிடையாது, அதிகமா இல்லை. ஸோ பப்ளிக்ல வந்து மாமல்லபுரம் ஃபுல்லாவே ரீச் ஆயிடுச்சு. மாமல்லபுரம் சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்லயுமே ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா கேபிள் டிவி நெட்வொர்க் வந்து அப்போ ரொம்ப பெருசுங்க. அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்த ஒரு டூல் வந்து ஃபேஸ்புக் தான். ஃபேஸ்புக்ல வந்து தனியா நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் வந்து அதுலயே வந்து போட்டோஸ், நான் தச்ச பிளவுஸ்லாம் வந்து போட்டோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை போட ஆரம்பிச்சேன். அப்போ நல்ல வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் அப்போ ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்டா வந்து அந்த அளவுக்கு பிரபலமா இல்லை. அதனால எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் மூலமா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களோட டிசைன் பார்த்தேன், நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிவ்யூஸ் நல்லா இருந்தது. டெய்லி பண்ணுவேன் நான் இது. வீட்டுக்கு போயிட்டு சமைச்சிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே தெரிஞ்சுக்கிட்டு நானே பண்ணதான். ஸோ ஃபேஸ்புக் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இதுதான் 23 வருஷமா இந்த பிஸ்னஸை ரொம்ப நல்ல முறையில் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸையும் சரி, இது மூலமாக ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அந்த துணியையுமே சரி, எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க? போட்டோஸ் வந்து மோஸ்டா வந்து நாங்க அப்லோட் பண்ணும்போது அதுல வந்து இப்போ வந்து கண்டென்ட் ஆட் பண்ணுவோம். இது மாதிரி வந்து நாங்க வந்து இந்த மாதிரி நீங்க கேட்குற மாதிரி வந்து நாங்க பண்ணுவோம். அதாவது அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் வந்து நாங்க கஸ்டமர்ஸ் வந்து முன்னாடி வைக்க ஆரம்பிச்சோம். நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நானே பேசி போஸ்ட் பண்ணுவேன். இப்போ இன்ஸ்டா வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க அப்படின்றதால இன்ஸ்டால வந்து எங்களோட கடை லொக்கேஷன், நாங்க புதுசா வந்து ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ணாலும் இல்ல வேற ஏதாச்சும் புதுசா எது பண்ணாலுமே அதை போஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்து ஒரு சின்ன சாங் பிளேபேக் போட்டுட்டு நாங்க அதை இன்ட்ரடக்ஷன் பண்ணுவோம். இங்கே கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்களுக்கும் வந்து அதை சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படியே. என்கிட்ட வந்து இப்போவுமே ஃபர்ஸ்ட் 2013 ஆரம்பிச்ச ஒரு 60-70 கஸ்டமர்ஸ் இப்போ வரைக்குமே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் வந்து நான் கொடுத்த கஸ்டமர் சர்வீஸ் தான் மெயின். தவறுகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். பட் தவறுகளை வந்து சரி பண்ணிட்டு கஸ்டமர்ஸ்க்கு நாங்க கொடுத்த முக்கியத்துவத்தால அவங்க வந்து ரொம்ப எங்களை வேல்யூபிளா பார்த்தாங்க. ஓகே, நீ மாதிரி நெக்ஸ்ட் போனா ஒரு நல்ல சர்வீஸ் இருக்கும், நம்மளோட தேவைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்வாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து எனக்கும் கஸ்டமருக்கும், எங்க ஸ்டாஃப்க்கும் கஸ்டமருக்கும், கடைக்கும் கஸ்டமருக்கும் ஏற்பட்டுச்சு. இதுவும் ஒரு பெரிய டூல் தான். தவறுகளை சரி பண்ணி அதிக வரவேற்பை பெறக்கூடிய இந்த பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், ஃப்யூச்சரில் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புது ஐடியா, அடுத்த கட்ட பிளானிங்கிறது இருக்கா? நிச்சயமா இருக்கு. நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சேன். அதாவது ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு என்கிட்ட வந்து ஒரு 8 பேர் வேலை செய்யறாங்க. 8 பேருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். நான் டெய்லரிங் இன்ஸ்டியூட்டும் ரன் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் நல்லா கத்துக்கிட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்களுக்கு டெவலப் பண்ணி ப்ரொஃபஷனலா ட்ரைனிங் கொடுத்து வேலையும் கொடுத்துருக்கேன்.
இப்போ வந்து என்னால லோக்கல்ல வந்து ஒரு 8 பேருக்கு என்னால வேலை கொடுக்க முடியுது அப்படின்னா, நான் பிசினஸ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற டவுன்ல நான் மறுபடியும் இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணி, இன்னொரு 10 பேர் 20 பேருக்கு வேலை குடுக்கலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் ஒண்ணு இருக்கு. அத நோக்கி தான் இப்ப பயணப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் வெறும் இது ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்றது இல்ல. ஆல்டர்னேட்டிவா வந்து கிளாத் பேக்ஸ், பர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்றதுக்கு எனக்கு வந்து டெய்லர்ஸ் வந்து நெறைய பேர் தேவை. அப்படின்றதால அடுத்த கட்டம் வந்து இதுதான். அடுத்தடுத்த இடத்துல வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். பிசினஸ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போணும் அப்படிங்கிற பிளான் இருக்கு. உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். இப்போது நம்ம நிகழ்ச்சி மூலமாக ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு துணியை ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? ஃபேஸ்புக்ல நியூ இமேஜினேஷன்ஸ் ஃபேப்ரிக் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்கு. அந்த நேம் போட்டாலே வந்து கடையோட அட்ரஸ் இல்ல என்ன பண்ணலாம், என்ன இது எப்படி வேணா என்னை ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான டூல் வந்து ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும். நியூ இமேஜினேஷன் ஃபேப்ரிக் டிசைனர் நேம். இன்ஸ்டாலயும் இதே நேம்ல தான் இருக்கு. ஸோ இது ஒண்ணு. 2வது நான் என்னோட ஃபோன் நம்பரையும் வந்து நான் குடுக்குறேன். அவங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டிச் பண்ணாலும் இல்ல வேற ஏதாச்சும் ஆர்டர் எடுத்து பண்ணணும் அப்படிங்கும்போது நான் பல்க்ல ஆர்டர்ஸ் நான் பண்ணி தரேன். நான் ஃபோன் நம்பர் நான் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நான் குடுக்குறேன். அவங்க வந்து என்ன அது மூலமாவும் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த கொஸ்டினா, பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துக்கும் போதும் அதில் நிறைய சவால்களும் கஷ்டங்களும் தடைகளும் கண்டிப்பாக இருக்கும். நீங்களுமே உங்களுடைய இந்த டெய்லரிங் பிஸ்னஸில் சந்தித்த சவால்கள் இருக்கும் இல்லையா? அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. சவால் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு பிசினஸ் அப்படின்னு இறங்கும்போது ஒரு ஆண் ஃபேஸ் பண்ற சவால் வந்து ஃபினான்ஷியலா தான் இருக்குமே தவிர, ஒரு பெண் பிசினஸ் ஆரம்பிக்க போறா இல்ல ஏதோ ஒரு சுயதொழில் தொடங்க போறா அப்படின்னு இறங்குனாலே அவளுக்கு வர முதல் பிரச்சனை வந்து சொசைட்டில இருந்து தான் வரும். ஏன்னா கேள்விக்குறி வந்துருது. எப்படி பண்ண போறாங்க, ஏன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெண்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்து என்னன்னா, நம்மள யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்றதான். அதை நீங்க எப்போ ஒரு பெண் கடக்க தயாரா இருக்கிறாளோ அந்த நொடியில இருந்து அவ ஜெயிக்க ஆரம்பிக்கிறா. இது வந்து ஒரு பெண்ணோட மகாசக்தி. இதை வந்து ஒரு பெண் புரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த சவாலை வந்து ஜெயிக்கிறதுக்கான வழி. எல்லா பெண்ணுமே வந்து ஃபேஸ் பண்றாங்க இதை. எல்லா பெண்ணுக்குமே வந்து திறமை இருக்கு, தகுதிகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. நம்ம ஏதாச்சும் பண்ணணும், ஒரு சின்ன விஷயத்துல வந்து நம்ம சாதிக்கணும், நம்மளை ப்ரூவ் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆனா யாராச்சும் சின்னதா ஏதாச்சும் நீ அதெல்லாம் உன்னால முடியாது போ, அதை நீ எப்படி பண்ணுவ போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களோ இல்ல சொசைட்டில இருக்கிறவங்க நீ சரியாவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கும் போது ஒரு பெண் வந்து டக்குன்னு அந்த செகண்ட்ல வந்து பயந்துடுறா. ஐயோ அவ்வளவுதான் போல நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அந்த ஒரு விஷயத்த கடந்து கஷ்டப்பட்டு இல்ல பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணுவோம், தெரிஞ்சுக்குவோம், அடுத்தது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். இதுதான் வந்து ஒரு பெரிய சவால். இந்த சமுதாயத்துல பிசினஸ்க்காக சுயதொழிலுக்காக இறங்குற எல்லா பெண்களுமே ஃபேஸ் பண்ற ஒரே ஒரு சவால். நிறைய பேர் இதை ஓப்பனா வெளியே சொல்லுவாங்க, நிறைய பேர் இல்ல எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. நான் அந்த சவாலை ஃபேஸ் பண்ணேன். சவாலை ஃபேஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை தைரியமா நோக்கி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிற உண்மையை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து ஒரு பெண் கடக்கணும். இந்த கடந்தாதான் வெற்றி. நம்ம எந்த அளவுக்கு மேலே ஏறணுமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஹோல்ட் ஆன் பண்ணி நிதானமா அமைதியா அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது போறோம் நினைச்சிட்டு இருந்தாலே வந்து இதை ஈஸியா வந்து ஜெயிக்கலாம். இதுதான் ஒரு பெரிய சவால். பட் ஆனா அதை ஈஸியா ஜெயிக்க முடியும். மனசு மட்டும்தான் வேணும். பயம் இல்லாமல் முயற்சி, நிதானம், அமைதி இதெல்லாமே ஒரு பெண்ணுக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அதை ஈஸியாக கடந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் மேம். இப்போது உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் பெருமையாக உணர்ந்த தருணம்ங்கிறது இருக்கும் இல்லையா? அப்படி நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் மேம். இப்பவுமே நான் ப்ரௌடா ஃபீல் பண்ற ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா, மாமல்லபுரம்ல இருக்கிற நிறைய பெண்கள் வந்து இங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த பேஸுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணி இன்னைய வரைக்கும் வந்து ஒரு நிலைநிறுத்தி ஒரு ஒரு வியாபாரத்தை வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை வந்து எனக்கு எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ஓகே 1 லட்சம் 2 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல யாராச்சும் ஒருத்தர் தவறிட்டா தாங்கறதுக்கு யாராச்சும் இருப்பாங்க. யாருமே இல்லாம எதுவுமே இல்லாம என்ன மட்டுமே நம்பி நான் கத்துக்கிட்ட என்னோட இந்த கைத்தொழிலை மட்டுமே நம்பிதான் நான் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதை என்னால இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அந்த கெப்பாசிட்டி எனக்கு நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்றதுதான் வந்து நான் பெருமையா ஃபீல் பண்றதுக்கு தருணம். ஒரு உமன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க கிட்ட பேசும்போது கூட நீங்க வார்த்தை யூஸ் பண்ணும்போது
நான் கெயின் பண்ண செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதுதான் எனக்கு பெருமை சேர்க்கிற தருணமே. ஓகே மேம், சூப்பர் மேம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்கிற மாதிரி யாரையுமே நம்பாமல் நீங்களே 2013 ஸ்டார்ட் பண்ணி இப்போது நம்பர் 1 இந்த தையல் கலை தொழிலை செஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் உங்களுக்கான குடும்ப ஒத்துழைப்பு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? ஸ்டார்டிங்ல வந்து எப்படி நீ பண்ணுவ அப்படின்ற ஒரு பயமுறுத்தல் வந்து நிச்சயமா இருந்தது. அது பயமுறுத்தல்னு சொல்ல முடியாது, குடும்பத்துக்கான அக்கறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா வேற வழி இல்லை, நான் இறங்கிட்டேன் அப்படின்னா அதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு விடாமுயற்சி என்கிட்ட இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல அந்த விடாமுயற்சி என்னோட குடும்பத்தோட மொத்த விஷயத்துமே நான் பாத்துக்கிற அளவுக்கு டேர்ன் ஆகும்போது எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குழந்தைகளோட படிப்பாகட்டும், இன்னைக்கு என் பையன் வந்து MBA முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்றான், என் பொண்ணு PG படிக்கிறா. ஸோ அவங்களோட படிப்புக்கான செலவுகள் எல்லாமே நான் என்னோட சுயதொழில் மூலமா நான் சம்பாதிச்சு நான் அவங்களுக்கு கொடுக்குற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்றாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா மாறிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்த இன்னொருத்தவங்க என்ன மாதிரி யாராச்சும் ஒரு பெண் வந்து உள்ள வரணும், பிசினஸ்ல வரணும் அப்படின்னும் போது ஃபியூச்சர்ல வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க ஃபேமிலிக்கு எடுத்துக்காட்டுற ஒரு எக்ஸாம்பிளா நான் மாறிட்டேன். ஸோ ஆரம்பத்துல எல்லாருமே வந்து கொஞ்சம் எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருவாங்க. ஆனா லேட்டரா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகும்போது ஃபேமிலி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி சப்போர்ட்டோட ரொம்ப சூப்பரான முறையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் மூலமாக எங்கள் கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இப்போது இந்த தருணத்தில் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சா யாருக்கு சொல்லுவீங்க? நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நான் முதல்ல இந்த யூனிவர்ஸ் எனக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஐடியா தோன்ற அந்த நாள், அது இல்லாம நான் செய்ய முடியும் செய்யறேன் அப்படின்னு எனக்கு நான் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துக்கிட்ட நாள். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு நான் பண்ணணும். ஏன்னா நான் தான் என் கூட எல்லா நேரமும் இருந்திருக்கேன். அடுத்தது நான் சொல்லணும் அப்படின்னா, நான் ஆரம்பிக்கும் போது என் கூட இருந்த ஒவ்வொருத்தருமே வந்து நான் யாருன்னெலாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஓகே நசீமாவா பண்ணுவாங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என் கூட வேலை செஞ்சவங்க, என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க எல்லாருக்குமே வந்து நான் கண்டிப்பா வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா நான் இல்லை. நான் ஒரு ஒரு வெறும் தீ குச்சி தான், அதை நான் கொளுத்தி விட்டுட்டேன். அது இவ்வளவு தூரம் பரவச்சு. ஆரம்பம் நான் தான் அப்படிங்கறதால அந்த பெருமை எனக்கு வந்துருச்சு. பட் இது எனக்கு மட்டுமே சொந்தம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து அந்த கூடவே டிராவல் பண்ண எல்லாருக்குமே, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் வந்து என்ன ஒரு டீச்சரா ஒரு அக்காவா என்ன பாக்குறாங்க அப்படின்போது அவங்க எல்லாருக்குமே வந்து நான் உங்களோட ஆதிர FM மூலமா வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஓகே மேம். இப்போது பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இப்போது ஒரு ஆணோ பெண்ணோ சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும்? இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க, ஒரு பஸ்ல ஏறி உட்காடுறீங்க அப்படின்னா, நீங்க இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கண்டக்டர் கிட்ட சொன்னாதான் அவர் வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கான டிக்கெட் கொடுப்பார். ஸோ அந்த இடம் வந்த உடனே நீங்க இறங்க வேண்டியது உங்களுக்கு வந்து அது இலக்கு. அது மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, அது எந்த ஒரு சின்ன பூ வியாபாரமா கூட வந்து இருக்கலாம். அதுல என்ன மாற்றம் இல்லை. ஒரு பூ வாங்கணும் அப்படின்னா இவ்வளவு தூரம் ஒரு 100 ரூபாய் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சும்மா ரஃபா கால்குலேட் பண்ணி ஒரு சின்ன நோட்டு பேனா பேப்பர் எடுத்து உட்காந்துட்டு கால்குலேஷன் மட்டும் பண்ணணும். நம்ம இது பண்ண போறோம், இந்த இடத்துல கடை எடுக்க போறோம், இதுக்கு இவ்வளவு வாடகை கொடுக்கணும், இல்ல கொடுக்கலாம், இவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணுன்றத நம்மளே ரஃபா வந்து கால்குலேட் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்துட்டா எப்படி யாரை போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம யோசிக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன பேப்பர்ல எடுத்து ஒரு ரஃபா அப்படியே கிறுக்கிற மாதிரி எழுதிட்டீங்கனாலே நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க பிசினஸ்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. முதல்ல ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் அப் பிளான் வந்து பண்ணணும். ஆரம்பம் இப்படிதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொல்றது ஒரு பேனா பென்சில் வாங்கி விற்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு நீங்க இதுதான் பண்ண போறீங்கன்றது நீங்க தெளிவா இருக்கும். பேஸ் வந்து இதுதான். பெண்கள் வந்து ஏன்னா ரொம்ப பயந்துருவாங்க நிறைய இடத்துல. ஐயோ ரொம்ப பிசினஸா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணா இப்படி யாராச்சும், நான் சொன்னேன் இல்லைங்களா, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அது அந்த பயமே எதுவுமே இல்லாம இருக்கணும்னா இந்த பிளானிங் வந்து பெஸ்டா இருக்கணும். எனக்குமே வந்து இதெல்லாம் தெரியாது. பட் தெரிஞ்சோ தெரியாமையோ நானே வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் படிச்சேன். ஒரு பேப்பர்ல வந்து இருந்து கூகுள்ல வந்து நான் பிரிண்ட் எடுத்து இப்போ வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா முதல்ல வந்து நீங்க ஒரு கடையை பாருங்க, கடைக்கான அட்மாஸ்பியர் வந்து மெயின் ஏரியால இருக்கா பாருங்க. நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்க சொல்லுங்க,
அவங்க மூலமா உள்ள வந்தாங்கன்னா நீங்க எப்படி ஒரு சின்ன மிஷின் வச்சிருக்கீங்களா, அவங்க இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு 20-30 பாயிண்ட் வந்து அதுல இருந்தது. அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து கடை அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆரம்பிக்கும் போது வந்த முதல் கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி தான் ஒண்ணா ஒரு பேஸ் வந்து இதுதான். வெரி வெரி ஸ்மால் பிளானிங். அதை வந்து ரைட் அப் பண்ணணும். நீங்க எழுதிட்டீங்கனாலே வந்து அது ஒர்க் அவுட் ஆயிடும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ சொன்னீங்க சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும், பயம் இல்லாமல் ஒரு நல்ல பிளானிங்கோடு கொண்டு போனால் சக்ஸஸான ஒரு பிஸ்னஸை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆலோசனையை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுத்தீங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ஒரு பக்கம் தையல் கலையை பிஸ்னஸாக எடுத்து செஞ்சிட்ருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு உமனாக இருக்கீங்க. அந்த வகையில் இந்த தருணத்தில் ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்கும்? எல்லா பெண்களுக்குமே வந்து நான் சொல்ல நினைக்கிற விஷயம் ஒண்ணுதான். பெண் சக்தி வந்து மகா சக்தி. ஆனா அதை நம்ம உணர்ந்த வரைக்கும் நம்மளை பத்தி வந்து நமக்கே தெரியாது. நம்மளால வந்து எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லா விஷயத்தையும் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நம்மள நம்பணும். வீட்டுல இருக்கிறவங்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ணலாம். நம்ம யாரையும் எதிர்க்க தேவையில்லை, யாருக்கிட்டயும் சண்டை போட தேவையில்ல. நம்ம மேல நம்ம எப்ப நம்பிக்கை வைக்கிறோமோ அது எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து நம்மளால 1000 மடங்கு முன்னேற்றத்தை வந்து அந்த விஷயத்துல கொடுக்க முடியும். அது ஃபேமிலியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் சரி. ஒரு பெண் முதல்ல தன்னை நம்பணும். எதுவா இருந்தாலும் தன்னால முடியும், நான் வந்து அதுக்கு தகுதியானவதான் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸும் வந்து இப்போதைக்கு எல்லா பெண்களுக்குமே தேவை. நிறைய பேர் வந்து இந்த கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ முதல் விஷயம் வந்து என்னன்னா, நீங்க சமுதாயத்துல இருந்து என்ன எடுக்கிறீங்களோ அதை திரும்ப கொடுங்க. இப்ப நான் டெய்லரிங் வந்து நான் பண்றேன் அப்படின்னா நான் சொசைட்டிக்கு சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு 358 பேருக்கு மேல வந்து டெய்லரிங் வந்து ட்ரெயின் அப் ஆயிட்டாங்க. அதுல 3/4 பேர் பாத்தீங்கன்னா வந்து பெண்கள்ல வந்து விதவைகள், கணவனாக கைவிடப்பட்ட பெண்கள், ரொம்ப ஏழ்மையில இருக்கிற பெண்களுக்கு வந்து நான் தையல் வந்து நான் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட சர்வீஸை வந்து நான் சொசைட்டிக்கு நான் திரும்ப கொடுக்குறேன். ஏன்னா இந்த சமூகம் வந்து என்னை அங்கீகரிச்சிருக்கு. நிறைய திரும்ப கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு வந்து இந்த சமுதாயமும் சரி, இந்த யூனிவர்ஸும் சரி, நம்ம கடவுள்னு சொல்லுவோம், அது நமக்கு திரும்ப கொடுக்கும். என்ன எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமா கொடுங்க. அன்பை கொடுங்க, நேர்மையை கொடுங்க. கண்டிப்பா 1000 மடங்கு வந்து நம்மளால வந்து ஜெயிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். இது வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் பற்றியும் பெண்களுக்கும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. என்னை வந்து தொடர்பு கொண்டு என்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு வந்து நானுமே வந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த எஃப்எம் மூலமா நான் என்ன மாதிரி இருக்க நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துருக்குறேன் அப்படின்ற ஒரு தைரியமும் எனக்கு இருக்கு. உங்களுக்குமே நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகாபலிபுரத்தில் டெய்லரிங்கை பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண் தொழிலதிபர் நசீமா அவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பயனுள்ள பல தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. நேயர்களை, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்களை பற்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.